பரோட்டா குருமா செய்ய போகிறோங்க. பரோட்டாவுக்கு சிக்கனில் குருமா செய்ய போகிறோங்க. பாய் கத்தி கொடுங்க, இது இல்லைன்னா கட் பண்ணி கொடுங்க. ஒரு கிலோ சிக்கனுக்கு 100 மில்லி ஆயில் ஊற்றணுங்க. பத்து கிலோ சிக்கன் போடுறாங்க, 100 பேருக்கு சேரும். ஒரு ஆளுக்கு 100 கிராம் போடணும்னா 1 லிட்டர் ஆயில் போடணுங்க. நல்லா சொல்லி யூடியூப் பிடிக்கிட்டா? யூடியூப் இருக்குது மாமா, எங்களுக்கு மைக்கெல்லாம் இருக்குது பாருங்க, நடந்துட்டு இருக்கு. அப்படியா? அது ஆரம்பிச்சு 3 மாசம் ஆயிடுச்சு. அதுதான் டைரக்ட் போயிட்டு இருக்கு. பூண்டு ஒரு 3/4 கேஜி, இஞ்சி 3/4 கேஜி கொண்டு வாங்கம்மா. இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சுங்க. நம்ம ஒரு 15 கிலோ 10 கிலோ சிக்கனு, 5 கிலோ லிவர் போடுறோங்க. 15 கிலோ, அதுக்கப்புறம் 50 கிராம் கணக்கு பண்ணி 30 கிலோ பூண்டு, 30 கிலோ இஞ்சி போட்டோங்க. ஃபஸ்ட்டு பூண்டு தாங்க எப்பயுமே போடணும். பூண்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுனால தாங்க இஞ்சி போடணும். முதல்ல ஒவ்வொருத்தரும் இஞ்சி போட்டுருவாங்க, இஞ்சி போடக்கூடாதுங்க. முதல்ல பூண்டு தாங்க முதல்ல போடணும். போனாக்கில் இறக்கிறதுனால இன்னும் போடுங்க, உதவி வேணும். பாருங்க பூண்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இஞ்சி போடுங்க. பாய் இஞ்சி ஒரு 3/4 கிலோ போடுங்க. பாய் போடுங்க. அது 100 2 போடுங்க. பாருங்க இஞ்சி போட்டாச்சுங்க. 3/4 கிலோ இஞ்சி போட்டாச்சுங்க. இது நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. இது கூட பச்சை மிளகாய் போடணுங்க. 1 கிலோவுக்கு 10 கிராம் கணக்குங்க பச்சை மிளகாய் போடுங்க பாய். இன்னும் அவ்வளோ போடுங்க பாய். இது நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி சிம்பிள் இது பண்ணுங்க. ஜாஸ்தி சொன்னோம்னா அடி பிடிச்சிருங்க. அடி பிடிச்சிருந்தா மிளகுனை கட்டுருங்க. சிம்பிளாக தாங்க இதாகணும். நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இதில் நல்ல வாசனை வர வரைக்கும் பிரட்டி விடணுங்க. இப்போ பாருங்க கரம் மசாலாங்க ஒரு 25 கிராம் கரம் மசாலா போடுறோங்க. கரம் மசாலா போட்ட உடனே மஞ்சள் தூளுங்க. மஞ்சள் தூள் ஒரு 25 கிராமுங்க. போடுங்க பாய், போடுங்க பாய். 25 கிராம் இன்னும் போடணும். மிளகாத்தூள் போடுங்க பாய். ஒரு 2 கரண்டி போடுங்க. அப்புறம் காரம் பார்த்து போட்டுக்கலாம். பார்க்கலாம். மல்லித்தூள் ஒரு 4 போடுங்க பாய். ஒரு 4 கிராம் போடுங்க பாய். மல்லித்தூள் இருக்கும் பாருங்க. அடி பிடிக்காம கலர் விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிச்சிச்சுன்னா இதாகிடும். சிம் பண்ணுங்க பாய். சிம் பண்ணி விடுங்க பாய். இதை பிரட்டி விடுங்க பாய். நிறைய இருப்பா 4 பேரா கொஞ்சம் போடணும். அது எங்க பாய்? அது போடலாம். போடுங்க பாய். இது போட்டுங்க பாய். வெங்காயம் போட்டு வச்சுங்க. வெங்காயம் அரைச்சி வச்சுட்டு ஒரு 3 கிலோ வெங்காயம் போட்டுருக்குறாங்க. நல்லா போட்டு கரைச்சி விடணுங்க. தண்ணி ஊற்றலாமா? தக்காளி போடுங்க. தக்காளி எடுத்து போட்டுங்க. இதோட தக்காளி ஒரு 3 கிலோ போட்டுருக்குறாங்க. எல்லாம் கலந்து தண்ணி போட்டுங்க. தண்ணி 1 கிலோவுக்கு 200 மில்லி அளவு சேர்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு 13-14 கிலோ போட்டுருக்குறோன்னா 3 லிட்டர் 3.5 லிட்டர் தண்ணி சேர்க்கணுங்க. ஊற்றுங்க பாய். ஒரு 3.5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க பாய். நம்ம உப்புங்க 1 கிலோவுக்கு உப்பு பிரியாணிக்கு இப்படி 4 கை ஃபுல்லாக அடங்குற மாதிரி போடுவோங்க. இதுக்கு வந்து இப்படி கொஞ்சம் கம்மியாக போடுவோங்க. போட்டு கடைசியில் லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கிட்டு தேவைன்னா போட்டுக்கலாங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க. லாஸ்ட்டில் மிளகாத்தூள் உப்பு எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. லாஸ்ட்டில் ஒரு தடவை செக் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் உப்பு போடுறேங்க. 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13ங்க. இப்போ நல்லா இது கொதிக்கணுங்க. வாசனை எல்லாம் போட்டுங்க. வாசனை போன பின்னால் சிக்கன் போடலாங்க. எப்பயுமே முதல்ல சிக்கன் போடக்கூடாதுங்க. மசாலா வாசனை எல்லாம் போன பின்னால் தாங்க சிக்கன் போடணும். சிக்கன் என்ன சீக்கிரம் வேணுச்சுன்னா பீஸ் ஆயிரும், கறி கைக்கு வெட்டாதுங்க. அதனால இந்த கிரேவி நல்லா வேகட்டுங்க. நல்லாங்க எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக அதுக்கு காரம் உப்பு பார்த்துட்டு சிக்கன் போட்டு கடைசி இறக்கும்போது மல்லித்தூள் தெளித்து இறக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதானே பாய். அருமையாக எண்ணெய் திரிஞ்சு வருதுங்க. எண்ணெய் திரிஞ்சு வரும்போது மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அருமையாக இப்போ சிக்கன் போடுறோங்க. இதில் பாருங்கள் சிக்கன் போடுறோங்க. மட்டன் வேகும் போதுங்க ஒரு கொதி வந்துச்சுன்னா சிம் பண்ணிடணும். அப்போ தான் சாஃப்டாக வேகும். சிக்கனுக்கு அது மாதிரி இல்லைங்க, ஃபுல்லான அனலில் தாங்க வேகணும். சிம்மில் வச்சிங்கன்னா அந்த கறி உடஞ்சிடும். சிக்கனுக்கும் மட்டனுக்கும் டிஃப்ரென்ஸு ப்ராசஸ்ஸு செய்கிறது. இப்போ சிக்கன் போட்டிருக்கோம் நல்லா ஹெவி இதிலே வேகட்டுங்க. நல்லா கரெக்டாக